ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆங்குலரில் ஒரு காம்பனண்ட்டோட கிளாஸில் இருந்து வியூவுக்கு எப்படி நம்ம டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ண முடியும், இது வந்து டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன விதத்தில் டேட்டாவை நம்ம பைண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஆங்குலர் பிகினர் டு இன்டர்மீடியேட் அப்படின்ற கோர்ஸோட ஒன் ஆஃப் த வீடியோ. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட இல்லைனா க்ளோன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு அட்மின் டேஷ்போர்டுக்கான டெம்ப்ளேட் நம்ம டிசைன் பண்ணோம். நம்மளோட ஆப் டாட் காம்பனண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஹெடர் கிரியேட் பண்ணோம். ஒரு சைட் பார்னு சொல்லி தனியாக ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே சைட் பார் ஐட்டம்னு சொல்லிட்டு தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணோம். அந்த சைட் பார் ஐட்டமை இந்த சைட் பார் காம்பனண்ட்குள்ளே ஆட் பண்ணோம். இந்த சைட் பார் காம்பனண்ட்டை நம்மளோட ஆப் காம்பனண்ட்குள்ளே ஆட் பண்ணோம். இதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ணது. நான் இப்போ ஆப் காம்பனண்ட்டோட HTML ஃபைல் எடுத்துக்கிறேன். இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். டெர்மினலையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இதில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம nav பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த nav. அது கீழே மெயின் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே டம்மி டேட்டா வச்சுருந்தோம். இந்த டம்மி டேட்டாவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ டம்மி டேட்டா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஆப் டாட் காம்பனண்ட்டோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபைல் தான் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஃபைலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நமக்கு இந்த ஆப் காம்பனண்ட் கிரியேட் ஆயிரும். அதுக்குள்ளே இந்த மாதிரி டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த டைட்டில் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களே ஆப்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸையோ இல்லை இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற அதர் இன்ஃபர்மேஷன்ஸையோ நம்ம HTML ஏதாவது ஒரு விதத்தில் வியூ பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணலாம். நிறைய விதமான டேட்டா பைண்டிங் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். நம்மளோட HTML டேக் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போயிட்டு ஒன் லைனில் நம்மளால் எழுதக்கூடிய டைப் ஸ்கிரிப்ட் கோடை நம்ம இந்த இடத்துல எழுத முடியும். அதில் சிலது முடியும், சிலது முடியாதுன்னு இருக்குது. ஒன்றுனா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ரெண்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனுக்கான சின்டாக்ஸ். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு நடுவில் நம்ம டைப் ஸ்கிரிப்ட்கான கோட் எழுதிக்கலாம். இப்போ இந்த டைட்டிலில் இருக்கிற வேல்யூவை HTML நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த டைட்டில் அப்படின்ற வேரியபிளை இதுக்குள்ளே இந்த மாதிரி கொடுத்துட்டா போதும். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், அந்த வேல்யூ இங்கே வந்துச்சு. இப்போ இதுக்கு பதிலாக மை நோட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், அந்த வேல்யூ இங்கே வந்திருக்கும். ஸோ டைனமிக்கலி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அதை HTML வியூ பண்ண வைக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வேரியபிளை நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வேரியபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி கன்கார்டினேட் பண்ணுறேன். கன்கார்டினேட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்பர்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஆன்சர் வருதா. இதே ஒரு வேரியபிளில் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள்ஸையும் நம்ம இங்கே எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணலாம். num1 ப்ளஸ் num2 உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் கூட ஒர்க் ஆகும். சேவ் பண்ணோம்னா அதோட ரிசல்ட் வருதா. இந்த மாதிரி சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அல்டிமேட்லி ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக ரிசல்ட் கொடுக்குற எந்த ஒரு ஒன் லைன் எக்ஸ்பிரஷனையும் நம்மளால் இங்கே கால் பண்ணிக்க முடியும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா என்ன, நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய இப்போ நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா அது நமக்கு ஒரு நம்பரை ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். நம்பர்ன்றது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி நம்ம இந்த டைட்டில் இங்கே டிஸ்பிளே பண்ணோம், அது ஒரு ஸ்ட்ரிங் இங்கே நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் கொஞ்சம் முன்னாடி பண்ணோம் இல்லையா, அப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறோம், அதோட ரிசல்ட் என்ன, ஸ்ட்ரிங். அதுவும் ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இதே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வேல்யூ நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வைக்கிறேன். இந்த மாதிரி பூலியன் வேரியபிள்ஸ் இருக்குன்னா அதையும் நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இல்லை இன்னும் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா போயிட்டு நம்மளோட டைட்டில் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங் கூட வர மெத்தட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டு லோவர் கேஸ் அப்படின்றது ஸ்ட்ரிங்கோட ஒன் ஆஃப் த மெத்தடு. இது கொடுத்தனா பாருங்கள், இது ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங் தான். அண்ட் இது ஒரு ஒன் லைன் எக்ஸ்பிரஷன், அதனால இதுவும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், எல்லாமே லோவர் கேஸில் வந்துருச்சா. இப்போ வேல்யூ பேஸ்டாக பார்த்தோம் இல்லையா. இனி சப்போஸ் எக்ஸ்பிரஷன் பேஸ்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் பேஸ் பண்ண ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் பூலியன் இருக்கு இல்லையா, இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா டைட்டில் பிரிண்ட் பண்ணும், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஜஸ்ட் இந்த வேரியபிள் கொடுத்துக்கலாம். அந்த வேரியபிளோட ரிசல்ட்டே ஒரு பூலியன் தான். கரெக்டாக. ஸோ ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்தால் இங்கே இருக்கிறது டிஸ்பிளே ஆகணும், இல்லைனா இங்கே இருக்கிறது டிஸ்பிளே ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நான் 1 கொடுக்குறேன், இதுக்குள்ளே 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணால் பாருங்கள், 1 நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஏன்னா இதோட வேல்யூ ட்ரூ. இப்போ இந்த ட்ரூக்கு பதிலாக நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு 2 வந்திருக்கு. இப்போ இங்கே 1க்கு பதிலாக நான் டைட்டில் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபால்ஸ் கொடுத்தனால 2 ரிசல்ட்டாக வந்திருக்கும். இதே நம்ம ட்ரூ கொடுத்தோம்னா நமக்கு டைட்டில் ரிசல்ட்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ ஆட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து 2 நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த num1ஐயும் num2ஐயும் ஆட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ண போதுன்னு வச்சுக்கலாம். இங்கே இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி எரர் காமிக்கிறது நம்ம டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணல. ஜஸ்ட் இதுக்கு பக்கத்தில் காலன் கொடுத்து அது என்ன டைப்பில் இருக்கும்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நம்ம டைப்
டைப் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறதுனால மேக்ஸிமம் எல்லா வேரியபிள்ஸ்க்கும் டைப் நம்ம டிஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் மேக்ஸிமம் எரர்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். எனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது, அது கொடுத்தாலும் உங்களுக்கு எரர் வராது. பட் எனின்னு நீங்கள் டைப் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு டைப் சேஃப்டியே கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் எனி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறதும் ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வேல்யூ. கரெக்டாக 2 நம்பர் ஆட் பண்ணி நம்பரை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. அதையும் நம்ம இங்கே கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். 2 நம்பரை பாஸ் பண்ணணும். நம்மளோட நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், 1 2 ஆட் பண்ணி 3 வந்திருக்கு. ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷனை இந்த மாதிரி நார்மலான ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே எழுதுகிற எக்ஸ்பிரஷன் மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயும் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்மளால் எழுத முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே லாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டம்மி டேட்டா வச்சுக்கலாம். நமக்கு ரிசல்ட் இங்கே இருக்குது. இங்கே இப்போதைக்கு நான் அதோட ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வேரியபிள்லாம் delete பண்ணிவிட்டு ஹேஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதோட வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா எரர் இருக்கிற மாதிரியும், இல்லைனா எரர் இல்லாத மாதிரியும் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதோட வேல்யூ ட்ரூ வச்சிருக்கோம். இதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் டிசைன் சேஞ்சஸ் பண்ணலாம். இங்கே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் ஆட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா எரர் இருக்குது அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ அதுக்கான கிளாஸஸை இந்த சிங்கிள் கோட்டில் கொடுத்துடலாம். இல்லைனா ஃபால்ஸ்க்கான கிளாஸஸை நம்ம சிங்கிள் கோட்டில் கொடுத்துடலான்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எரர் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட்டு ரெட் 200 கொடுக்குறேன். எரர் இல்லைன்னா டெக்ஸ்ட் க்ரீன் 200 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், டெக்ஸ்ட் ரெட் கலரில் இருக்குது. ஸோ நம்ம எரர் இருக்குன்னு மீன் பண்ணுறோம். இதே இங்கே ட்ரூக்கு பதிலாக நம்ம ஃபால்ஸ் கொடுத்தோம்னா அங்கே ஃபால்ஸ்க்கான கண்டிஷன் ஒர்க் ஆகி இந்த மாதிரி ரிசல்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூலையும் நம்மளால் ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ யூசர் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய கீ வேல்யூ பேர்ஸ் உள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் நேம் காலன் ஆண்டோன்னு வச்சுக்கிறேன், ஜெண்டர் காலன் மேல் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த யூசர் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணி அங்கே டிஸ்பிளே பண்ண முடியும். ஏன்னா யூசருக்குள்ளே இருக்கிற நேமோட ரிசல்ட் என்ன, ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷனுக்குள்ளே யூசர் டாட் நேம் நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நேம் வந்துருச்சா? டெக்ஸ்டோட கலரை கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கலாம். இதே ஜெண்டர் கொடுத்தேன்னா பாருங்கள், ஜெண்டர் வந்துருச்சு. இப்போ நான் நேம் அண்ட் ஜெண்டரை டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். நேம் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஒரு பிஆர் டேக் யூஸ் பண்ணிவிட்டு ஜெண்டரை இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ சப்போஸ் ஜெண்டரை பேஸ் பண்ணி நான் ஏதாவது இன்ஃபர்மேஷனாக அங்கே டிஸ்பிளே பண்ணணும், மேல் ஃபீமேல்னு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு மேலாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவும், இல்லைனா இந்த வேல்யூவும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே நான் கேபிட்டல் எம் கொடுத்துருந்தேங்க, ஸ்மால் எம் வச்சுக்கலாம். இப்போ மேலாக இருந்துச்சுன்னா மேல்னு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், இல்லைனா ஃபீமேல்னு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நம்ம பாஸ் பண்ணியிருக்க கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வருது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன். இது வந்து ஒரு ஒன் வே பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ஒன் வேல பைண்ட் பண்ண முடியும். இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம செட்டப் பண்ணோம்னா திருப்பி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்படி ரெண்டுமே பண்ணுறது டூ வே பைண்டிங். அதை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் இது ஒன் வே பைண்டிங். இந்த மாதிரி ஒன் வே பைண்டிங் இன்னும் வேறு விதமாகவும் நம்மளால் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறது ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை நம்ம வெளியிலேருந்து உள்ளே ஆல்டர் பண்ணலாம். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை மட்டும் வச்சுக்கலாம். இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். கரெக்டாக இதை நான் உள்ள ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் எடுத்து இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். கிளாஸ் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ இது கொடுத்துக்கிறேன். இங்கே நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவே ஸ்பெசிஃபை பண்ணுறோம்னா அந்த வேல்யூ ப்ரிமிட்டிவ் டேட்டாவாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நம்ம டைப் ஸ்பெசிஃபை பண்ண அவசியம் கிடையாது. அப்படி இல்லை ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா எரர் காமிக்கலனா கூட டைப் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் நல்லது. இங்கே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம், அதனால் எரர் காமிக்கல. இப்போ இந்த கிளாஸ் நேமை இங்கே போயிட்டு நம்ம பைண்ட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு HTML எலிமெண்ட் இருக்குது, அது கூட இருக்கிற இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவை நம்ம பைண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஐடின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இதை இன்புட் அப்படின்ற எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், டைப் இருக்குது, நேம் இருக்குது, ஐடி இருக்குது. இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான வேல்யூ எல்லாமே நம்ம அங்கேருந்து இங்கிட்டு பைண்ட் பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே பழையபடி லோரமே வச்சுக்கலாம். இங்கே நான் அந்த வேல்யூவை கொடுக்க போகிறேன். ஸோ வேல்யூ கொடுக்கறது நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். நம்மளோட கிளாஸ் நேம்ஸை இங்கே கால் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வரும். இப்போ இந்த ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. கால் பண்ணனா நம்மளோட கிளாஸ் நேம்ஸ் அப்ளை இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாகவே டேரெக்டாக பைண்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆட் பண்ணிடணும். ஒரு ப்ராப்பர்ட்டியை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆட் பண்ணிட்டோம்னா இங்கே நம்ம கொடுக்கறது ஒரு டைப் ஸ்கிரிப்ட் கண்டென்ட், ஒரு ஸ்ட்ரிங் கிடையாது. ஸோ இங்கே ஒரு வேரியபிளே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை அங்கே ரிட்டர்ன் பண்ணி அதை செட் பண்ணிக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு வேல்யூ வந்துருச்சு. இப்போ இது கூட அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் ஆட் பண்ணணும்னா இங்கே நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷனுக்குள்ளே என்னெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் இங்கேயும் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ப்ளஸ் சிங்கிள் கோட்னு சொல்லிட்டு கன்கார்டினேட் பண்ணி ஸ்பேஸ் டெக்ஸ்ட் க்ரீன் 700 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொடுத்துருக்க கிளாஸ் நேம்ஸ் அது கூட இதையும்
கன்கார்டினேட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் கன்கார்டினேட் ஆயிடுச்சா. இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனில் நம்ம என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமோ அது எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கூட நம்ம பைண்ட் பண்ணியும் யூஸ் பண்ண முடியும். இனி நம்ம ஒரு இன்புட் எலமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அது மூலமாக ப்ராப்பர்ட்டி பைண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணதுக்கு அப்புறமா ஈவென்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு HTML இன்புட் டேக் கிரியேட் பண்ணுறேன். இன்புட்டோட டைப் டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணோம்னா நமக்கு இங்கே ஒரு இன்புட் வந்திருக்கும். நம்ம டெக்ஸ்ட் சைஸ் பெருசாக கொடுத்தனால தான் இவ்வளோ பெரிய இன்புட். டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்த இன்புட் நமக்கு பெருசாக தெரியல. பார்டர்ஸ் எல்லாத்தையும் டெய்ல்விண்ட் தூக்கிடுச்சு. நம்ம வேணும்னா நம்மளே கிளாஸஸ் கொடுத்து இன்புட் டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டேன்னா இன்புட் ஃபீல்டுக்கான ஒரு பேசிக் இன்புட் கிடச்சிருச்சு. கரெக்டாக இதுக்குள்ளே நம்மளால நார்மலாக இன்புட் டைப் பண்ண முடியும். வெளியில் கொடுத்துருக்கிற இந்த டிசைன் தான் இங்கே உள்ளே வருது. பட் தட்ஸ் ஓகே, நம்ம சும்மா லேர்ன் பண்ண தான் போகிறோம். இப்போ இந்த இன்புட்டுக்கான வேல்யூவை நம்ம வெளியிலேருந்து செட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பின்னாடி நேம் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு வேல்யூ எம்டியாக இருக்குது. இந்த வேல்யூவை நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், நேம்னு சொல்லிட்டு. இதுக்கு வேல்யூ ஃப்ராங்க்லின் ஆண்டோன்னு கொடுத்துக்கிறேன். இந்த நேமை நம்ம அங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணோம், இங்கே வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் எல்லா இன்புட் எலிமெண்ட்டுக்கும். கரெக்டாக அதை இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணிட்டா போதும். அந்த வேரியபிளுக்கான ஆன்சரை இங்கே செட் பண்ணி நம்ம கொடுத்துரும். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள் வேல்யூ வந்துருச்சா. இதுவுமே ஒன் வே பைண்டிங் தான். அங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா அங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நேமை இதுக்கும் வேல்யூவாக கொடுத்துருக்கேன், இதுக்கு கீழேயும் அந்த நேமை நான் டிஸ்பிளே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்புட்டுக்குள்ளேயும் வேல்யூ இருக்குது, இங்கேயும் அந்த நேமை டிஸ்பிளே பண்ணுறோம். பட் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா ரிவர்ஸில் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. இது வந்து ஒன் வே பைண்டிங் மட்டும்தான். இப்போ ரிவர்ஸில் ஒன் வே பைண்டிங் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஈவெண்ட் யூஸ் பண்ணோம். ஜென்ரலாக ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய ஈவெண்ட் லிசனர்ஸ் இருக்கு இல்லையா, ஆன் கிளிக்கு, ஆன் சேஞ்ச், ஆன் இன்புட், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஈவெண்ட் லிசனர்ஸ் மாதிரியே இதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஈவெண்ட்டை ஆங்குலர் எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம அந்த ஈவெண்ட்டோட நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரொவைட் பண்ணுற எல்லா டிஃபால்ட் ஈவெண்ட்ஸுமே இதில் ஒர்க் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டை கால் பண்ணுறேன். அது இந்த இன்புட்டில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ண அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இங்கே நீங்கள் என்ன நேம் வேணும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெஸ்ட்னு கூட கொடுத்துக்கலாம். நான் ஆன் சேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். எப்போவுமே ஒரு ஈவெண்ட்டுக்கான ஃபங்க்ஷன் வந்து ஆனில் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி. ஸோ ஆன் சேஞ்ச் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, நம்ம தான் எழுத போகிறோம். இதுக்குள்ள ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஆங்குலரே நமக்கு தரும். இந்த ஈவெண்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் இருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆன் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு வேல்யூவை தருது இல்லையா, அதை நம்ம ரிசீவ் பண்ணோம். ஸோ இங்கேயும் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே நீங்கள் என்ன நேம் வேணும்னு கொடுத்துக்கலாம். ஜென்ரலாக ரிசீவ் பண்ணுற இடத்துல நம்ம கொடுக்குறது தான் நேம், ஈன்னு கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் console.logல $ஈன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு டைப் ஸ்பெசிஃபை பண்ணாதனால இந்த மாதிரி ஒரு எரர் இருக்குது. வேணும்னா ஈவெண்ட்னு சொல்லிட்டு நம்ம டைப்பும் கொடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேவ் பண்ணிடுறேன், இதையும் சேவ் பண்ணிடுறேன். இங்கே வந்துடலாம், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கிறேன், கன்சோல் போயிடலாம். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு நான் ஏதாவது டைப் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக நம்ம இதை விட்டு வெளியில் போகும்போது தான் ஆன் சேஞ்ச் ட்ரிகர் ஆகும். ஸோ இதை விட்டு வெளியில் வந்தோம்னா பாருங்கள், ஆன் சேஞ்ச் ட்ரிகர் ஆகி இந்த ஃபங்க்ஷனை அது கால் பண்ணி விட்டுருச்சு. கால் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷனை இந்த வேரியபிளில் வச்சு அனுப்பி விட்டுருச்சு. அதை நம்ம இந்த இடத்துல ரிசீவ் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணோம்னா அது இந்த மாதிரி இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பாருங்கள், இதில் சோர்ஸ் எலமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டார்கெட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த டார்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அது நம்மளோட இன்புட்டை தான் நமக்கு கொடுக்கவே செய்யும். இப்போ இதோட வேல்யூவை நம்ம ஆல்டர் பண்ணோம்னா இங்கிருந்து ஆல்டர் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட நேம் இருக்கு இல்லையா, இந்த நேமை நான் இங்கே ஆக்சஸ் பண்ண போகிறேன். குளோபல் வேரியபிள் ஏதாவது நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம்னா திஸ் டாட்னு நம்ம கால் பண்ணோம். ஸோ திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு இந்த $ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஈவெண்ட் டாட் டார்கெட் அப்படின்ற மெத்தட் டாட் வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு எரர் வந்திருக்கும். என்ன எரர்னா, ஈவெண்ட் டாட் டார்கெட் இஸ் பாசிபிளி நல் அப்படின்னு வந்துருச்சு. என்ன மீன் பண்ணுதுன்னா, இது நல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்ப அதுக்குள்ளே வேல்யூன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி சிலப்போ இருக்காது அப்படின்றது தான் எரர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி எரர் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை நம்மளே ஒரு டைப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஜென்ரலாக நமக்கு தெரியும், ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே டார்கெட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த டார்கெட் வந்து HTML இருக்கிற அந்த எலமெண்ட்டை தான் குறிக்கும். ஸோ HTML இருக்கிற எலமெண்ட் வந்து ஒரு இன்புட் எலமெண்ட், இது அந்த எலமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். ஸோ இங்கே டைப் கேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி டைப் கேஸ்ட் பண்ணலாம்னா, ஆஸ்ன்னு கொடுத்துட்டு இது வந்து ஒரு HTML இன்புட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே டார்கெட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, அது ஒரு HTML இன்புட் எலமெண்ட் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அது டாட்னு கால் பண்ணும்போது HTML இன்புட் எலமெண்ட்டுக்குள்ளே ஆப்வியஸ்லி வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இங்கே பாருங்கள், இன்புட்டுக்கு நம்மக்கிட்ட வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதான் நம்ம மீன் பண்ணுறோம். அப்படி இருக்குன்றனால இப்போ எரர் இருக்காது. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன், இங்கே வந்துடுவோம். இப்போ இங்கே நான் சும்மா அப்டேட் பண்ணுறேன் இந்த இன்புட் எலமெண்ட்டை. வெளியில் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா,
இந்த இன்புட்டுக்கு ஃபஸ்ட் நம்ம வெளியிலேருந்து உள்ள ஒரு இன்புட் கொடுத்தோம். அப்படி தான் ஃப்ராங்க்லின் ஆண்டோ டிஸ்பிளே ஆச்சு. அடுத்து உள்ளேருந்து வெளியில் நம்ம ஒரு வேல்யூவை வெளியில் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் அப்படின்ற ஈவெண்ட் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நம்ம சொல்லிடுறோம். அதுக்குள்ளே ஈவெண்ட்டையும் வச்சு எனக்கு அனுப்பி விட்ருன்னு சொல்லிடுறோம். அதேமாதிரி அதை செஞ்சிடும். நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ நான் அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன்னா பாருங்கள், எனக்கு இப்போவும் நேம் போயிடுச்சா. இதே மறுபடியும் ஃப்ராங்க்லின் நேம் கொடுத்துட்டு வெளியில் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், நேம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒன் வே பைண்டிங் வெளியிலேருந்து உள்ளே பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். உள்ளேருந்து எப்படி வெளியில் ஒன் வே பைண்டிங் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதான் அடுத்து நான் சொல்லி தரப்போகிறேன். இந்த டூ வே பைண்டிங்கை நமக்கு சப்போர்ட் பண்ணுறது ஆங்குலரில் ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல் தான். அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் டூ வே பைண்டிங் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அந்த மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். இங்கே போய்ட்டு இங்கே கம்மா கொடுத்துட்டு ஃபார்ம்ஸ் மாடியூல் அப்படின்னு கொடுக்குறேன். சஜஷனில் வரல, நம்மளே மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்குவோம். இம்போர்ட் ஃபார்ம்ஸ் மாடியூல். இது @angular இருக்கு இல்லையா, இந்த angular / இந்த ஃபார்ம்ஸ் அந்த லொக்கேஷனில் தான் ஃபார்ம்ஸ் மாடியூல் அவைலபிளாக இருக்குது. அதை இம்போர்ட் பண்ணி இங்கேயும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ஸ்டாண்டலோன் காம்பனெண்ட். இனி இங்கே போயிட்டு டூ வே பைண்டிங் பண்ணலாம். டூ வே பைண்டிங் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்புட்டை டிஃபைன் பண்ணுறோம்னு வச்சுக்கலாமே. இன்னொன்று இந்த ப்ராக்கெட், இது அவுட்புட்டை டிஃபைன் பண்ணுறோம் வெளியில் அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இங்கே NG மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோம். இது ஆங்குலரே நம்ம கொடுக்குற ப்ராப்பர்ட்டி. இதுக்கு வேல்யூ வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுத்துடலாம். இனி இங்கே வெளியில் தனியாக கொடுத்துருக்குற இன்புட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளேருந்து வெளியில் எமிட் பண்ணுற ஈவெண்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம வேணால் ரிமூவ் பண்ணிடலாம். அதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்மக்கிட்ட நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அதை நம்ம டூ வே பைண்டிங்க்கு செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே போயிட்டு நான் கிளிக் பண்ணி ஸ்பேஸ் கொடுக்குறேன். நான் டைப் பண்ண பாருங்கள், உங்களுக்கு கீழே ரிஃப்ளெக்ட் ஆகுதா. இங்கே நம்ம ஒரு ஈவெண்ட் கூட இதை கனெக்ட் பண்ணல. இங்கே எந்த ஈவெண்ட்டுமே நம்ம கால் பண்ணல. இதில் இருக்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் ரியல் டைமில் அதுவே அப்டேட் பண்ணிக்கும். இதுதான் டூ வே டேட்டா பைண்டிங். அடுத்த வீடியோவில் 2 புது டெக்கரேட்டர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் இருக்குது, அவுட்புட்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் இருக்குது. இந்த 2 டெக்கரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு இந்த டேட்டா பைண்டிங்கை பண்ணுறதுக்கு, வேல்யூவை உள்ளே அனுப்புறதுக்கு, இல்லைனா உள்ளேருந்து வெளியில் அனுப்புறதுக்கு தான் இன்புட் அண்ட் அவுட்புட் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.